கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1412 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 17:9. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்வின் காரியங்களிலே தாங்கள் தவறு செய்வார்கள், ஆனால் பிறர் குற்றத்தை பெரிதாக்கி விடுவார்கள். பிறர் குற்றத்தையே பேசிக் கொண்டிருப்பார்கள், பிறருடைய தவறுகளையே சுட்டி கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, குற்றங்களை மன்னிக்க தேவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை அறைந்தவர்கள், அடித்தவர்கள், குத்தினவர்கள், காரி உமிழ்ந்தவர்கள், அவருக்கு துரோகம் செய்தவர்கள், சிலுவையில் அடிக்க காரணமாயிருந்தவர்கள் எல்லாரையும் பார்த்து ஜெபித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி மன்னித்தார். எனவே பிறருடைய குற்றங்களை பார்க்காமல் அவர்களை மன்னியுங்கள், உங்கள் நட்பு வட்டாரம் பெருகிக் கொண்டே இருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, குற்றத்தை மன்னிக்கிறவன், குற்றத்தை மூடுகிறவன், குற்றங்களை மறைக்கிறவன், பிறர் குற்றங்களை மறைக்கிறவன், தன் குற்றங்களை அல்ல பிறருடைய குற்றங்களை மறந்து போகிறவன் நண்பர்களை பெருக பண்ணுவானாம். நண்பர்கள் அவனுக்கு அதிகமாக வருவார்களாம். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிறருடைய குற்றங்களை மன்னியுங்கள், தேவன் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.